மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு குர்ஆன்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள், அது உங்களுக்கு நான் சொல்றேன். இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இதுல முன்ன பின்ன ஏதாச்சும் இருந்தா நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கும் ரெடியா இருக்கேன். தெரியாதவங்களுக்கும் இது கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இதுல பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். பட் டெய்லி ரிமைண்டர் கொடுக்கறதுனால நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உபதேசம் பண்றதுனால நிறைய கத்துக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில இன்னைக்கு சூரா நம்பர் 31, அதுல 27. இந்த வசனம் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ரொம்பவும் ஃபெமிலியரான வசனம், பழக்கமான வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். If all the trees on earth were made into pens, இந்த டோட்டல் பூமி, அந்த பூமியில எத்தனை மரங்கள் இருக்கு, எல்லாமே பேனாவாக்கிட்டாலும், அண்ட் த ஓஷன் சப்ளைடு பை த இங்க், கடல் இருக்கு இல்லைங்களா, அதாவது கடல்ல வந்து ரெண்டு விதமான கடல் இருக்கு. அதாவது சீன்னு சொல்லுவாங்க, ஓஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஓஷன்ஸை வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னாக்கா பெருங்கடல் சொல்லுவாங்க. அந்த பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா 5 விதமா இருக்குது. இது இது டீட்டெயிலா சொல்றதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. இன்ஷால்லா இது வந்து 5 விதமான ஓஷன்ஸ் இருக்கு. தமிழ்ல சொல்ல போனா பசிபிக் பெருங்கடல், இது வந்து ரொம்ப பெருசு, இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய ஒரு கடல் வந்து இந்த பசிபிக் ஓஷன் தான். ரொம்ப ஆழமானதும் இதுதான். அடுத்தது அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், நார்த் ஓஷன் அதாவது தெற்கு பெருங்கடல், அண்டார்டிகாவை சுற்றி உள்ளது இது அப்படின்றாங்க. அப்புறமா ஆர்டிக் பெருங்கடல், இதுதான் இருக்கிறதுலயே வந்து சிறியது, ஆழமும் கம்மி. மொத்தமா 5 பெருங்கடல் இருக்கு. இந்த 5 பெருங்கடலும் சேர்ந்தது தான் நம்ம சொல்றது வந்து சி அப்படின்றோம் டோட்டலா. ஸோ அல்லாஹ் இங்க சொல்ல வர்றது என்ன கேட்டீங்கன்னா, இஃப் ஆல் த ட்ரீஸ் ஆன் எர்த் ஆர் மேட் இன்டு பென், எல்லா மரங்களும் பேனாவாக்கப்பட்டாலும், அண்ட் த ஓஷன் சப்ளைட் த இங்க், இருக்கிற ஓஷன், இப்போ எவ்வளவு பூமியில தண்ணி இருக்கு, அதாவது இந்த 5 பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னாக்கா மனிதன் பிரிச்சு வச்சது தான், அல்லாஹ் பிரிச்சு வைக்கல. அல்லாஹ் வந்து ஒரே சீயா தான் படைச்சு வச்சிருக்காரு. எப்படி வந்து தெருவை பிரிச்சான், ஊரை பிரிச்சான், நாட்டை பிரிச்சானோ அந்த மாதிரி கடலையும் பிரிச்சு வச்சிருக்கான். இது ஏன் ஊரு, இது ஏன் எல்லை, ஓ எல்லை, இன்டர்நேஷனல் பார்டர், நேஷனல் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்கான் இல்லைங்களா. ஸோ இது மனுஷன் பிரிச்சது தான் தவிர அல்லாஹ் பிரிக்கல. ஸோ அல்லாஹ் சொல்றது என்னன்னாக்கா, இஃப் த ஓஷன் சப்ளைட் த இங்க்னாக்கா இருக்கிற டோட்டல் ஓஷன் தான் சொல்றாரு, இருக்கிற டோட்டல் சி, அதை வந்து மையாக ஆக்குனாலும் இதுக்கு அளவே இல்லை. அதாவது சொல்றேன், அதாவது ஓஷன் சப்ளைட் பை த இங்க் ஆர்குமெண்டட் பை 7 more ஓஷன்ஸ். அது இல்லாம இன்னும் அதே மாதிரி 7 ஓஷன்ஸ், அதை வந்து நீங்க கூட்டினாலும் சரி, த வேர்ட் ஆஃப் த காட்ஸ் வுட் நாட் ரன் அவுட். கடவுளுடைய வார்த்தை, அதாவது அல்லாஹ் சொல்லி இருக்கிற இந்த குர்ஆன்ல இருக்கிற அர்த்தம், அந்த அர்த்தம் வந்து உங்களுக்கு வந்து தீர்ந்தே போகாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பூமியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நேற்று தண்ணியை பத்தி சிஸ்டர் பேசுறாங்க. டோட்டலா இந்த பூமியில பாத்தீங்கன்னாக்கா 332.5 மில்லியன் கியூபிக் மைல்ஸ். இது எனக்கு தெரியல அது என்ன நம்பர்னு சொல்லி, எவ்வளோன்னு சொல்லியும் தெரியாது. பட் இது இந்த சாட் ஜிபிடில இருந்து எடுத்தது தான் இது. அது சொல்ற 332 மைல், சாரி மில்லியன் கியூபிக் மைல். அதாவது இவங்க நீளத்தை தான் அளந்து இருக்காங்க, அவ்வளோ தண்ணி இருக்கு. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான், இன்னும் ஆழத்தை வந்து அளக்கல. கடல்ல இருக்கிற ஆழம் வந்து என்னன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது, இன்னும் அளக்கல. அவ்வளோ ஆழத்தை இவங்க எடுத்திருந்தாங்கன்னா இந்த இந்த நம்பர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இவங்க ஒரு ஓஷன், அதாவது இருக்கிற சி, டோட்டலா பூமியில இருக்கிற தண்ணியை வந்து அவங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறது பார்த்தா 332.5 மில்லியன் கியூபிக் மைல் ஆஃப் வாட்டர் இந்த பூமியில இருக்கு. அதுல 97%, மொத்தம் 100%, 97%
வாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சால்ட் வாட்டர், அதாவது கடல் நீர். டோட்டலாக அது வந்து நம்மளால குடிக்கிறதுக்கு பயன்படாது. 2.5% நீர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய தண்ணியா இருக்கு. அதுலேயும் பெரும்பாலானது பார்த்தீங்கன்னாக்கா 1.5% எங்க போகுதுனாக்கா இந்த கிளேஷியர் இருக்கு இல்லைங்களா, பனிக்கட்டிகள், அதுல அந்த பனிமலை அதுல இருக்குது. மிச்சம் வந்து ஆழமான, அதாவது பூமி கீழே ஆழமா இருக்குது. அது ஆக்சுவலா டோட்டலா சொல்ல போனா பூமியில இருக்கிற நீர்ல டோட்டல்ல நம்ம வந்து 1% வாட்டர் தான் நம்ம வந்து கன்சியூம் பண்றோம், அதாவது நம்ம வந்து உபயோகிக்கிறோம். நம்மளுக்கு யூஸ் ஆகுறது பாத்தீங்கன்னாக்கா 1% ஆஃப் வாட்டர் தான். மிச்சம் 99% வந்து நம்ம யூஸ் பண்றதே இல்லை. இன்னைக்கு எவ்வளவு கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் யூஸ் பண்ணது வந்து கடவுள் படைச்சதுல 1% ஆஃப் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அல்லாஹ் வந்து, நான் நேத்து கூட இந்த சொன்னேன், பூமியில, அதாவது பூமி படைக்கப்படும் போது எவ்வளவு தண்ணீர் அல்லாஹ் ஸ்டார்டிங்ல வச்சாரோ அதே தண்ணி தான் இங்க இருக்குது பூமியில. அந்த தண்ணி எங்கேயும் எஸ்கேப் ஆகல. சில பேர் வந்து இதுக்கு சொல்றாங்க, முன்ன வந்து இங்க வந்து 20 அடியில தண்ணி இருந்தது, இப்போ வந்து 150 500 அடியில தான் தண்ணி போயிடுச்சு, தண்ணியே இல்ல. தண்ணி எங்கேயும் போல. எங்க இருந்ததோ எவ்வளவு கொடுத்தாரோ அல்ல அந்த தண்ணி தான் இருக்கு. ஒண்ணு மனுஷங்க வயிற்றுல இருக்கு, ஏன்னா நிறைய பேர் போயிட்டு நிறைய பேர் உருவாயிட்டதுனால அப்போ கம்மி ஆளு இருந்திருப்பாங்க, அப்போ பூமியில தண்ணி இருந்தது. இப்போ மனுஷங்க வயிற்றுல இருக்கு, குடத்துல இருக்குது, அங்க இங்கன்னு சொல்லி ஸ்டோரேஜ்ல நிறைய தண்ணி இருக்குது. தண்ணி எஸ்கேப் ஆச்சுனாக்கா ஒண்ணு பூமிக்கு போவோம், ஆவி ஆச்சுன்னா வானத்துல போவோம், மறுபடியும் வானத்துல இருந்து பூமிக்கு தான் வரும். அதுக்கு வேற எஸ்கேப் ரூட்டே கிடையாது. ஸோ தண்ணி வந்து இவ்வளவுதான் இருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, கொஞ்சம் நம்ம யோசிச்சோம் வச்சுக்கோங்க, மரம் வந்து இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு மரங்க இருக்குது, எல்லாமே பேனா. அவ்வளோ தண்ணி இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லி. இதுவும் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த இவ்வளோ தண்ணி இருக்குது சொல்றது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னும் ஆழம் போச்சுனாக்கா எவ்வளோ ஆழம் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு அல்லாவுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோ தண்ணியும் பெண்ணு. ஸோ நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னாக்கா, ஒருத்தர் எழுத ஆரம்பிச்சாருன்னா அவர் ஆயுசு முடிஞ்சிடும், அவர் புள்ள எழுதுனாருன்னா அவர் ஆயுசு முடிஞ்சிடும், அவருடைய ஜெனரேஷன் எழுதினாருன்னா அவருடைய ஆயுசும் முடிஞ்சிடும். சொல்ல வருது என்னன்னா, கடவுளுடைய வார்த்தைகள் தீராது. அதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை எல்லாம் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. சரி, அடுத்தது அல்ல, காட் இஸ் அல்மைட்டி மோஸ்ட் வைஸ். அல்லாஹ் சர்வசக்தி, சர்வ சக்தி உடையவர், ஞானமிக்கவர் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடிக்கிறாரு. ஸோ அல்லாஹ் இப்ப நம்மளுக்கு சொல்றாரு, நான் இதுல சொல்லி இருக்கிற இவ்வளவு விஷயங்கள் இது என்னுடைய ஞானத்துல இருந்து வந்தது, என்னுடைய நாலேஜ்ல இருந்து வந்தது, இது உங்களுக்கு தீரவே தீராது அப்படின்னாக்கா, இப்போ நம்மளுக்கு ஒரு கடமை ஆகுது இல்லைங்களா? இவ்வளவு விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காருனாக்கா என்னென்ன சொல்லியிருக்காரு, அப்படி என்ன இருக்குது? நம்ம வந்து பை பர்த் நம்ம முஸ்லீம், நம்ம பிறந்துட்டோம், நம்ம அல்லாஹ் தான் அப்படின்னு நம்பிட்டோம், குரான் மார்க்கம், குரான் தான் அல்லாஹ் கிட்ட வந்த வேதம் அப்படின்னு நம்பிட்டோம். பட்டு இதை படிக்காதவனுக்கு இது ஒரு சேலஞ்சா எடுத்து அவன் படிச்சானாக்கா, அதாவது இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தை கூட ஒன்றும் இல்லை, அதுதான் உச்சக்கட்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்க. ஆசம் அப்படின்வாங்க. அந்த ஆசம்ன்றது தான் வந்து மேக்சிமமா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. ஒரு வியப்பு, ரொம்ப ஒரு ஒரு சூப்பர் அப்படின்றதுக்கு அதுதான் மேக்சிமம் வேர்டு. அந்த வேர்டு கூட இதுக்கு முன்னாடி தோத்துரும், ஏன்னா இதுல அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் அர்த்தம் இல்லை. இதை நம்ம பார்த்து 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 நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போனோம்னா நம்ம ஒரு லைட் பத்தாதுங்க. அவ்வளோ வந்து டீட்டெயில்டா அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம அதை ஆழமா அதை நம்ம சிந்திச்சு அதை நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நம்ம அதை பார்க்க போனோம்னா கண்டிப்பா ஒரு மனுஷனுடைய ஆயுசு பத்தாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றேன், இது சத்தியம், இது நம்ம நம்பணும். இதுல வேற சான்ஸே நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இதை நம்ம படிக்கும்போது தான் அதனுடைய விஷயங்கள் நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய உதவியில நிறைய வந்து வெளியே தெரியுது. ஓ, இவ்வளோ விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி. ஒரு சில விஷயங்கள் தான் நான் எடுத்திருக்கேன். இன்ஷால்லா வர வாரங்கள்ல முடிஞ்சதுனாக்கா நானும் வாரம் வாரம் இதை பத்தி டீட்டெயில்டா சொல்றேன், ஒவ்வொன்றையும் பத்தி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதாவது குரான்ல எல்லாம் வந்து சொல்றாங்க, டோட்டலா 14 விதமான அனிமல்ஸை பத்தி சொல்றாங்க, மிருகங்கள். 3 விதமான பறவைகளை பத்தி சொல்றாங்க.
6 விதமான சின்ன பூச்சி மற்றும் அத சிறிய உயிரினங்கள் சொல்றாங்கல்ல, ஸ்மால் இன்செக்ட்ஸ், அத பத்தி சொல்றாங்க. 5 விதமான ஃப்ரூட்ஸ், 3 விதமான வெஜிடபிள்ஸ். இது குர்ஆன்ல இது இது இவ்வளவு சொல்லி இருக்காங்க அல்லாஹ். அல்லாஹ் ஏதாவது ஒண்ணு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்க, அதாவது குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லும்போது அது நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா அதுல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வெளியே வரும். அதுல சிறப்பு இருக்கு. அது வந்து நம்ம கண்டிப்பா நம்ம நம்பக்கூடியவங்களா தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பழக்கத்துல ஒன்று சொல்லுவாங்க, ஈட் அன் ஆப்பிள் a டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னுவாங்க. ஒரு ஆப்பிள் நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா டெய்லி உங்களுக்கு வந்து டாக்டர் கிட்ட நீங்க போவே தேவையில்ல. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதுல வந்து சக்தி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி அது சொல்றாங்க. அதை நம்ம நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஏமாத்து வேலை தான். ஏன்னா அல்லாஹ் வந்து குரான்ல அதை பத்தி எங்கேயும் சொல்லவே இல்லை, ஆப்பிளை பத்தி மென்ஷனே பண்ணல. சில பேர்கிட்ட வந்து மிஸ்கன்செப்ஷன், அதாவது தவறான புரிதல் கூட இருக்கு. அதாவது இந்த ஆதாமும் அவங்க ஒய்ஃபும் வந்து சொர்க்கத்துல இருக்கும்போது அந்த பழத்தை வந்து சாப்பிடாதீங்க, அந்த மரத்தை அப்ரோச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும்போது அந்த மரத்துல இருந்து எடுத்தது வந்து ஆப்பிள் பழம் தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு மிஸ்கன்செப்ஷன். அது வந்து பைபிள்ல இருந்து வந்த ஒரு தியரி. அதை வந்து சில பேர் முஸ்லீம்ஸ் கூட அதை நம்பிட்டு இருக்காங்க. பட் ஆனா குர்ஆனை நம்ம படிச்சு பார்த்தோம்னா அல்லாஹ் எங்கேயுமே குர்ஆன்ல ஆப்பிளை பத்தி மென்ஷனே பண்ணல. மற்ற ஃப்ரூட்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனா ஒவ்வொன்றும் அதை நீங்க எடுத்து அதனுடைய டீட்டெயில்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாலுமே சொல்றேன் பயங்கரமா வியப்பா இருக்கும். சரி, இது இது ஒரு டாபிக். அடுத்தது நம்ம ஒவ்வொன்று எல்லாம் சொல்லியிருக்க அந்த அனிமல்ஸ், அந்த பேர்ட்ஸை பத்தி கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்ப்போம். ஏன்னா நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சேனாக்கா அது ஹாஃப் அன் ஹவர்ல பத்தாது. நான் வேற ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒண்டி கொடுத்துருவேன். இன்ஷால்லா அதுக்கப்புறம் முடிஞ்சதுனாக்கா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்றத்தை பத்தி நம்ம டீட்டெயில்டா அதை பார்க்கலாம் இன்ஷால்லா. சரி, இப்போ 14 விதமான அனிமல் அதாவது முதல்ல வந்து கேமல், ஒட்டகம். சூரா அல் காஷியா வசனம் வந்து அதாவது 88ல 17ல ஒட்டகத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. 2-3 இடத்துல சொல்லியிருப்பாங்க, பட் நான் ஒவ்வொன்று தான் எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. கேமலை வந்து 88ல 17ல அல்லாஹ் கேமலை பத்தி சொல்றாங்க. அடுத்தது பசு, கவு. அல் பக்ரால 2ல 67ல இருந்து 71 வரைக்கும் பசுவை பத்தி சொல்றாங்க. செம்மறி ஆடு, ஷீப். சூரா அல் அனம் 6ல 146 அங்க வந்து ஷீப்பை பத்தி சொல்றாங்க, அது செம்மறி ஆடு. வெள்ளாடு, கோட், அதை பத்தி 6ல அதே சூரா அல் அன்னம்ல 6ல 143ல சொல்றாங்க. அடுத்தது கழுதை, டாங்கி. அல் ஜுமா 62:5ல அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தது ஹார்ஸ், குதிரை. அல் அதியாத் 100ல 1 அங்க வந்து குதிரையை பத்தி சொல்றாங்க. கோவேரி கழுதை, மியூல். சூரா அல் நஹல் 16:8 அங்க வந்து அதை பத்தி சொல்றாங்க. பிக், பன்றி. அல் பக்ரா 2ல 173 அங்க வந்து பன்றிய பத்தி சொல்றாங்க. நாய், சூரா அல் காஃப் 18ல 22ல காஃப்ல வந்து அந்த நாயை பத்தி சொல்றாங்க. அடுத்தது உல்ஃப், ஓநாய். சூரா யூசுப் 12ல 13ல இருந்து 17 வரைக்கும் அந்த யூசுஃபுடைய ஹிஸ்டரியில அவங்க அந்த உல்ஃபை பத்தி பேசுவாங்க, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அடுத்தது லயன், சிங்கம். அல் முத்தத்திர் 74ல 51 அங்க லயனை பத்தி சொல்றாங்க. எலிஃபென்ட், அல்ஃபீல், அதான் அந்த பறவை இங்க வரும் இல்லைங்களா, அது அதை வச்சு அடிக்கும். அது 105ல 1 அங்க வந்து எலிஃபென்ட்டை பத்தி எல்லாம் சொல்றாரு. அடுத்தது குரங்கு, மங்கி. அல் பக்ரா 2ல 65. தேல், துமிங்கலம். சூரா அர் சஃபாத் 37ல 142. இது இந்த 14 வகையான அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. இதை தாண்டி எந்த அனிமல்ஸும் இல்லை, இவ்வளோ அனிமல்ஸ். இப்போ இந்த ஒவ்வொரு அனிமலை பத்தியும் நம்ம தனித்தனியா நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா ஒரு அனிமல், அதனுடைய ரிசர்ச், அதனுடைய தியரி, அதனுடைய கன்க்ளூஷன் அப்படி பேசணும்னாக்கா கம்மியில கம்மி ஒரு 24 மணி நேரம் டெய்லி பேசினாலும் ஒரு வாரத்துக்கு பேசிட்டு போகலாம் ஒவ்வொன்றை பத்தியும். இது நான் வந்து என்னுடைய நாலேஜுக்கு சொல்றேன். இப்போ இதுல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க,
பிஹெச்டி படிச்சவங்க, டாக்டரேட் பண்ணவங்கலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பேசுனாங்கனாக்கா மேபி 1 மாசம் கூட பேசலாம், 2 மாசம் கூட பேசலாம், 24 மணி நேரம் கூட பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. இந்த ஸ்பெசிஃபிக்கா அல்லாஹ் வந்து கேமல் சொல்றாரு. ஏன் மற்றபடி வேற எதுவுமே அந்த ஒட்டகச்சுவிங்கின்னு ஒன்று இருக்கு, அதுவும் கேமல் மாதிரி தான் இருக்கும். அதை பத்தி அல்லாஹ் ஏன் சொல்லல? ஏன் கேமல்னு சொல்றாரு? ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாருன்னா அதுல கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஷால்லா நம்ம போக போக பின்னாடி பார்ப்போம். அடுத்தது பேர்ட்ஸை பத்தி எல்லாம் சொல்றாங்க. பேர்ட்ஸை பத்தி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோட்டான் பறவை போய் ஹுத் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பறவை, அதாவது ஒரு சுலைமான், ப்ராஃபெட் சுலைமான் அவரு அனுப்புவாரு. அதை பத்தி வந்து சூரா அல் நம்மல்ல 27:20 சொல்றாங்க. அடுத்தது காகம், அல் மாயிதா 5:31 காகத்தை பத்தி சொல்றாங்க. குயில் அதாவது காடை, அல் பக்ரா 2:57 அதை பத்தி சொல்றாங்க. அடுத்தது சின்ன சின்ன பூச்சிங்க, அதாவது சிறிய பறவைகள்னு பாத்தீங்கன்னாக்கா முதல்ல ஆண்ட், எறும்பு, அல் நமல் ஆண்ட்டை பத்தி வருது. தேனி பி, அல் நஹல் 16:68. மஸ்கிட்டோ கொசு, அல் பஹ்ரா 2:26. இ ஃப்ளை, அல் ஹஜ் 22:73. அடுத்தது சிலந்தி ஸ்பைடர், அன்கபூத் 29:41 அதை பத்தி சொல்றாங்க. அதான் லாக்கஸ்ட் வெட்டுக்கிளி, அல் ராஃப் சூரா அல் ராஃப்ல 7:133. ஸோ இது வந்து இந்த சிறிய வகை. இது வந்து 6 வகை. பேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3, இது வந்து 6. ஸோ ஆனிமல் வந்து 14 ஆனிமல்ஸ், 3 பேர்ட்ஸ், 6 இன்செக்ட்ஸ், 5 ஃப்ரூட்டை பத்தி சொல்றாங்க, பிளஸ் 3 வெஜிடபிள்ஸ் பத்தி எல்லாம் சொல்றாங்க. 5 ஃப்ரூட்ஸ் எது? டேட்ஸ் பேரிச்சம்பழம், அல் மரியம் 19:25. கிரேப்ஸ் திராட்சை, அல் நஹல் 16:11. பாமோகிரனேட்ஸ் மாதுளம், அர் ரஹ்மான் 55:68. அடுத்தது ஃபிக் அத்திப்பழம், அல் தீன் அதுல 95:1. ஆலிவ், அதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னாக்கா விக்சனரி, அதுக்கு பேர் தமிழ்ல. ஆலிவுக்கு வந்து விக்சனரின்னு சொல்றாங்க. அது வந்து அதுவும் அல்தீன் அதே தான் 95:1 அதை பத்தி சொல்லுவாங்க. ஃபிக் அண்ட் ஆலிவ் ரெண்டுமே ஒன்னா சொல்லுவாங்க. அடுத்தது குக்கும்பர், இது வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்ல. வெள்ளரிக்காய், அப்புறமா வந்து பூண்டு, கார்லிக், லென்டில்ஸ் பருப்பு. ஸோ இது இவங்க கேட்பாங்க இல்லைங்களா, அந்த இஸ்ரவேலருங்க, எங்களுக்கு வந்து ஒரே உணவு வேண்டாம், அதாவது நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் ஆயிட்டோம், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி உணவு வந்து நீங்க கேட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இந்த 3 வந்து 2:61 அல் பக்ரா 2:61 இதை பத்தி வந்து எல்லாம் சொல்றாங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் இது வந்து வெறும் ஒரு சாம்பிளுக்கு எடுத்திருக்கிறது தான். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம டீட்டெயில்டா பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்ஷால்லா நம்ம பேசுவோம். இப்போ டைம் என்னாச்சு? 45, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் ஒரு டாபிக் எடுத்தனா முடியாது. சரி, அப்ப நான் ஒன்று செய்யறேன். இதுடைய ஜஸ்ட் ஒரு சுருக்கம் வண்டி சொல்லிடுறோம். அதாவது இது இந்த இதுல இருந்து சாட் ஜிடிபில இருந்து எடுத்தது தான். ஒரு கன்க்ளூஷனோ அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அது சொல்லி முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அதுல அந்த சாட் ஜிடிபி நம்மளுக்கு என்ன சொல்லுதுனாக்கா, ஒட்டகம் வந்து எப்படிப்பட்ட அனிமல் அப்படின்றது அவங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லி, எப்படி படைக்கப்பட்டது பார்க்கலையான்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு, இதுல பாடமா நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, ஒட்டகத்தின் அற்புதமான உடல் அமைப்பு, பாலைவனத்தில் வாழும் திறன் ஆகியவை அல்லாவின் படைப்புகளின் அடையாளங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் அது கொடுக்குது. அடுத்தது பசுவை பத்தி ஒரு கன்க்ளூஷன். பசு பத்தி அது, அதாவது நடுவில் ஒரு கேள்வி கேட்டேன் நானே, அதனுடைய விளக்கம் எனக்கு இந்த சாட் ஜிபிடியில் இது படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அது புரியுது. இன்னும் இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை நான் பார்த்தா இன்னும் எக்ஸாக்டா புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வசனம் வரும் குரான்ல, இந்த எந்த கலர் மாடு,
இதை எப்படி, எந்த வயசு, அது இது எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு ரிலக்டன்ட் ஆர்குமெண்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து ஓ இதுதானா அப்படின்னு சொல்லி அதை அறுப்பாங்க. இது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வசனம் வரும். ஒரு ஆளை நீங்க கொன்னுட்டீங்க, இந்த மாட்டுடைய கறியை எடுத்துட்டு போய் அதுல அடிங்க, அவன் உயிர் பிழைப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சடனா ஒரு வசனம் வரும். அது நான் நடுவோட கேட்டிருந்தேன். அதுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னாங்க. பட் இதுல வந்து இந்த சாட் ஜிடிபி அதுக்கு ஒரு பதில சொல்லுது. இது நம்ம பார்க்கணும், இன்ஷால்லா ஃபர்தரா பார்க்கணும். பட் அது என்ன சொல்லுதுன்னாக்கா, அவர் ப்ராஃபட் மூசா காலத்தில் ஒரு குற்றத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்த அல்லாஹ் ஒரு பசுவை அறுத்து அதன் ஒரு பகுதியால் இறந்தவரை தட்டி கொடுக்க உத்தரவிட்டார். மக்கள் சந்தேகத்துடன் நடந்ததால் பசுவின் வர்ணம், வயது போன்றவற்றை விவரிக்கும்படி கேட்டனர். ஸோ அவங்க அதெல்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா? கேட்டுட்டு பட் அல்லாவுடைய கட்டளை என்னன்னாக்கா அதுக்கு அருங்க, அதை அறுத்துட்டு அதனுடைய பகுதியை எடுத்து அந்த ஆள் மேலே அடிங்க. ஏன்னா அது ஏதோ அது ரகசியத்தை வெளிப்படுத்தணுன்றதுக்காக அல்லாவுடைய பிளானா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இது சொல்லுது. ஸோ இதுல கொஞ்சம் நம்மளுக்கு அந்த விஷயம் புரியுது. இப்போ இதுல வந்து பாடமா சாட் ஜிடிபி நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அல்லாவின் கட்டளைகள் சந்தேகம் காட்டாமல் கீழ்ப்படிய வேண்டும். அதாவது அல்லாவுடைய கட்டளைகளில் சந்தேகம் காட்டாமல் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குது. சரி, அதுக்கப்புறம் காக்காவுடைய ஹிஸ்டரி நம்மளுக்கு தெரியும். ஒரு ப்ராஃபட் ஆதமுடைய 2 பசங்க சண்டை போட்டு ஒருத்தர் சாவடிச்சிடுறாரு. இன்னொருத்தர் அது யார் சாவடிச்சாரோ அவரு எப்படி புதைக்கணும்னு தெரியாம இருக்கும்போது காக்கா வந்து சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதை நம்மளுக்கு தெரியும். இப்போ இதுல வந்து பாடமா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கொலை ஒரு மாபெரும் பாவம். மனிதன் அறிவற்ற செயல்களில் இறங்கும் போது விலங்குகளை விட கேவலமாக கீழ்த்தரமானவனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குது. அதாவது மனுஷன், அதாவது தன் சுயநிலவு இருந்து அவன் வந்து இந்த மாதிரி எல்லாம் தவறான செயல் செய்யும் போது விலங்கை விட கீழானவனாக ஆகிடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன். அடுத்தது தேனியை பத்தி அது ஒரு கன்க்ளூஷனும் வருது. தேனி பல மரங்கள்ல மீன் பூக்கள்ல இருந்து தேனை எடுத்து பல விதமான கலர்ல அந்த தேனை கொடுக்குது. அந்த தேன் வந்து ஒரு இயற்கை மருந்து நம்மளுக்கு. அல்லாஹ் சிறிய பூச்சிகளின் மூலம் கூட மனிதர்களுக்கு நன்மை அளிக்கின்றார் அப்படின்றது இதனுடைய கன்க்ளூஷன். அடுத்தது யானையுடைய கதை தெரியும். அந்த அபாபீல் வந்து அந்த சின்ன சின்ன கற்களை போட்டு அந்த யானை கூட்டம் வந்து அது சாவடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி. இப்போ இதுல வந்து வர கன்க்ளூஷன் என்னன்னாக்கா, அல்லாஹ் தனது இல்லத்தை எப்படி வேணாலும் காப்பாத்துவாரு, யார் மூலியமாவது காப்பாத்துவாரு, ரொம்ப அசால்ட்டா காப்பாத்துவாருன்றதுக்காக ஒரு கன்க்ளூஷன் இது சொல்லுது. அடுத்தது சிலந்தி வலை, சிலந்தி ஸ்பைடரை பத்தி சொல்லும்போது சிலந்தி வலை வந்து ரொம்ப பலவீனமானது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அது ஏற்கனவே படிச்சிருக்கோம். சிலந்தி வலை போன்ற பலவீனமான வீடுகள் உள்ளவர்கள் அல்லாவை விட்டு விலகினால் அவர்களின் நம்பிக்கை அழிந்துவிடும். இது ஒண்ணு. அடுத்தது அதுல நம்மளுக்கு இதனுடைய கன்க்ளூஷனா பாடமா சொல்றது என்னன்னாக்கா, அல்லாவை தவிர வேறு எதையும் நம்புவது சிலந்தி வலையை போல பலவீனமானதாகும். அல்லாவை விட்டு நம்ம வேற எதையாவது நம்புறோம்னா, எப்படி சிலந்தி வலை சும்மா லைட்டா டச் பண்ணாலுமே அது வந்து உடஞ்சி வீணா போயிடும். அந்த மாதிரி ஒரு மற்ற வேலை எது மேல நம்ம நம்பிக்கை வச்சாலும் அது அவ்வளோ வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கு பாடமா சொல்லுது. அடுத்தது நாய், அது வந்து இந்த குகைவாசிகளை பத்தி சொல்லுது. இங்க ஒரு விஷயத்த சொல்லுது இந்த ஜிபிடி, நம்மளுக்கு அது தெரியல. அது யாருக்காச்சும் தெரிஞ்சாலும் இன்ஷால்லா எனக்கும் சொல்லுங்க அப்புறமா. அதாவது இங்க என்ன சொல்ல வருதுனாக்கா, அந்த இளைஞர்கள் வந்து அந்த குகைக்குள்ள இருந்தாங்க, அவங்க வந்து 300+ ஆண்டு அங்க வந்து உறங்கினார்கள் அப்படின்னு சொல்லுது. ஆனா
அவர்கள் அங்க இருந்து இருக்கும்போது அவங்க நாய் வந்து அந்த குகை வாசல்ல நின்று அவங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி காவல் காத்துன்னு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த நாய் 300 வருஷம் சாகலையா? பட் அங்க வந்து நம்மளுக்கு அந்த நாய் செத்ததா தான் நம்மளுக்கு வந்து குர்ஆன் வசனம் இருக்கு. இது யாராச்சும் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தெரிஞ்சவங்க இன்ஷா அல்லாஹ். பாடம், இதனுடைய கன்க்ளூஷன், அல்லாஹ் தன் நம்பிக்கையாளர்களை அதிசயமான வழிகளில் பாதுகாக்கின்றார் அப்படின்னு சொல்லி இங்க கன்க்ளூஷன் கொடுக்குது. அதே மாதிரி தான் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை, பட் நம்ம ஒரு ஹிஸ்டரியா எடுத்துக்கலாம். அவர் ப்ராஃபெட்டும் அவருடைய ஃப்ரெண்டும் வந்து மற்றவங்க திருத்திட்டு வரும்போது ஒரு குகைக்குள்ள போயிடுவாங்க. அங்க வந்து ஒரு சிலந்தி வலை வந்து கடகடன் சிலந்தி வலை கட்டிடும். அப்போ வந்து பாக்குறவங்க இது இங்க சிலந்தி வலை இருக்குது, இது உள்ள போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாம் காப்பாத்துனதா சொல்லுவாங்க. பட் எல்லாம் வேற மாதிரி சொல்றாரு. பட் இந்த டீட்டெயில் எல்லாம் அந்த அந்த வசனத்துல சொல்லலை. பட் இங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆத்தன்டிக் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. இன்ஷால்லா அதை பத்தியும் நம்ம கொஞ்சம் பேசலாம் பின்னாடி. அடுத்தது குரங்கை பத்தி சொல்றாங்க. குரங்கு ஒரு ஒரு அது ஒரு ஒரு அது ஒரு மாதிரியான விலங்கு தான். அது தந்திரமிக்க ஒரு 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 விலங்கு தான். அது மற்ற விலங்கோட அது ரொம்ப தந்திரம் வாய்ந்தது. இதுல வந்து நம்மளுக்கு பாடமா சொல்லப்படுறதுன்னா அல்லாவின் கட்டளைகளை ஏமாற்ற முயல்வது அழிவை தரும். அதாவது அல்லாஹ் சொல்றாங்க குரங்கு மாதிரி ஆயிடுங்க. அதாவது நீங்க வந்து வசனம் மறந்துட்டேன். அதான் குரங்கை போன்று ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அதை கம்பேர் பண்ணி அங்க வருது. அடுத்தது பன்றியுடைய இறைச்சி நம்மளுக்கு வந்து ஹலால் கிடையாது, அது நம்மளுக்கு தெரியும், அது ஹராமான ஒண்ணு. அதனுடைய கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும். அதனால அதை வந்து ஹராமாக்கப்பட்டுக்குது. மக்கள் வந்து அதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன். அடுத்தது ஓநாய் வந்து அவரு ப்ராஃபட் யூசுப் அவங்க கதையில அவங்க அப்பாவும் சொல்லுவாரு, நான் வந்து சாப்பிட்டுற போகுது, பையனை கூட்டுன்னு போயிட போகுது, பத்திரமா வைங்கன்னா இவங்க வந்து இல்லை நாங்க பாத்துக்கிறோன்றாங்க. அந்த கதையில வந்து ஓனா வந்து அது குறிப்பிடப்பட்டதுனால அது ஓனா வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள் குடும்பங்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்தது சிங்கம். அதாவது சிங்கத்தை பத்தி சொல்லும்போது எப்படி சிங்கத்தை பார்த்து மற்ற கால்நடைகள் பயந்து ஓடுதோ அதே போல அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வரும். அதாவது பாடமா இங்க சொல்ல வருது, நியாயத்தை தவற விட்டவர்கள் மனசாட்சியால் துன்புறுவார்கள். அப்புறமா வெட்டுக்கிளிய பத்தி நம்மளுக்கு தெரியும். ஒரு ப்ராஃபெட் மூசா காலத்துல ஃபிரோனுக்காக ஒரு காட்டின ஒரு அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு மிராக்கல்ல அது ஒண்ணு. நிறைய வெட்டுக்கிளி வந்து அவங்களுடைய பயிரெல்லாம் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்காக எல்லாம் அமைச்சது. இதுல பாடமா சொல்றது என்னன்னாக்கா அல்லாவை மறுப்பவர்களுக்கு இயற்கை பேரழிவுகள் எச்சரிக்கையாக வரும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கன்க்ளூஷன். அடுத்தது வந்து மனுஷங்க ஏதாவது பிடிங்கன்னு போயிடுச்சுனாக்கா உங்களால அதை திருப்பி கூட பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளுக்கு சொல்றாங்க இல்லைங்களா. இப்போ அதுக்கு இதுல பாடமா சொல்ல வருதுன்னா சிறிய பூச்சிகள் உடல் அமைப்பு கூட அல்லாவின் அற்புதமான படைப்பாகும் அப்படின்னு சொல்லி இங்க கன்க்ளூஷன். லாஸ்டா இன்னும் ஒரு 1-2 சொல்லிடுறேன். அடுத்தது வந்து வெள்ளாடு வந்து நம்மளுக்கு ஹலாலாக்கப்பட்ட விலங்கு அப்படின்னு சொல்லி அது முடிக்கலாம். குதிரைகள் வந்து நம்மளுக்கு யுத்தத்துல யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஸோ அது திமிங்கலம் பத்தி சொன்னோம்னாக்கா அவரு ப்ராஃபட் யூனுஸ் அவர் அந்த வயிற்றுல போயிட்டாரு, அல்லா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டார், அதுக்கப்புறம் அது வெளியே வந்து போட்டுது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ, ஜஸ்ட் டச் பண்றோம். இப்போ டைம் ஆயிடுச்சு, அதனால அதை பத்தி ஜாஸ்தி பேச முடியாதுன்றதுனால இது சும்மா டச் பண்ணி விடுறோம். ஸோ இப்போ இது சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இப்போ நம்ம ஒவ்வொரு அனிமலு, ஒவ்வொரு பூச்சி, ஒவ்வொரு ஃப்ரூட்டு, ஒவ்வொரு பேர்டை பத்தி நம்ம இன்ஷால்லா வரும் காலங்களில் நம்ம பேசுவோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம எப்படி நாடு விட்டு நாடு போர் பண்றோம், அந்த மாதிரி எறும்புங்க போர் பண்ணும். ஒரு காலனிலேருந்து இன்னொரு காலனிக்கு அதுங்க போர் செய்யுது. படிக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. அது உள்ள பூமிக்குள்ள என்னென்னமோ விளையாடுதுங்க. அதுங்க இன்ஷால்லா நம்ம பேசுவோம் ஒரு நாள்.
இதோட நான் முடிச்சுக்கிறேன். சலாமுன் அலைக்கும்.